இனிமே 2026 யாருன்னு நாங்க காட்டுவோம். அதுக்குள்ள எங்களை வேலையை எங்களுக்கு கொடுங்க. பணி நிறுத்தமே கேட்கலையே. எல்லாருக்கும் ஆசிரியர், அப்புறம் அறநிலைத்துறை, செவிலியர்கள்லாம் பண்றீங்களே. நாங்க என்ன தீங்காத தலையா? குப்பை வாடுறவங்க, பொதுமக்களை காப்பாத்துறோம். நாங்க எங்களை விட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் போடுறது பெரிய விஷயம். சந்தோஷப்படுறோம். எங்களுக்கே போட மாட்டேன்றீங்க. நாங்க ஒதுக்கப்பட்டவங்களா? நாங்க சென்னை பூர்வீக மக்கள் கிடையாதா? எங்கேயா இருக்கிற ராம் ரெட்டிக்கு துணை போறீங்களே, ராம்கிக்கு துணை போறீங்க, தனியாருக்கு துணை போறீங்க. நீங்க போனா வேண்டாம் வரணுமா? எலெக்ஷனுக்கு வருவீங்களா? ஐயா, அம்மா, அக்கா வருவீங்களா? அப்ப என்ன வாக்கு கொடுப்பீங்க? பக்கீரமா சொல்லுங்க, பக்கீரமா சொல்லுங்க. இனிமே யாருக்குமே பணி நிறுத்தம் கிடையாது. சென்னை ஃபுல்லாவே, தமிழ்நாடு ஃபுல்லாவே தனியார் மையம் விடுவோம் அப்படின்ட்டு பக்கீரமா விடுங்க. தேர்தல் வாக்கு விடுங்க. நாங்க ஏத்துக்கிட்டு போயிடுறோம். என்ன வாக்கு கொடுக்க போறீங்க? வந்தப்ப ஒரு வாக்கு, போறப்ப ஒரு வாக்கு. திருட்டு ஓட்டு வாங்கினீங்களே எங்க கையால. நம்பிதானே ஓட்ட போட்டோம். கருணாநிதி ஐயா தான் எங்களுக்கு தீர்வு சொல்லணும். அவங்க பிள்ளை கிட்ட சொல்லி அவங்க வேலை கொடுக்க சொன்னாங்க. அவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்போ புத்தாண்டு வருது ஐயா. எங்களுக்கு புத்தாண்டு இல்ல. எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு கவனிக்கல. சென்னை மாநகராட்சி எங்களுக்கு வேலை வேணும். அறநிலையத்துறை நிறுத்தல பணி பண்ணுவாரு, செவிலியர் பண்ணுவாரா? நாங்க தீண்டாமையா? வாழ்வாதாரம் நிக்கிற ரோட்ல 5 மாசம் ஆச்சு. ஒண்ணு எங்களுக்கு வேலை கொடுங்க, இல்ல எங்களுக்கு புயல் செயல வைங்க ஐயா. புயல்ல வைங்க, வேலை வைங்க, பீகார் செயல வைங்க ஐயா. நாங்க போறோம் ஐயா. நாங்க நிம்மதியாக போயிருக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. எங்களுக்கு தீபாவளி இல்ல, கிறிஸ்துமஸ் இல்ல, புத்தாண்டு இல்ல ஐயா. நாங்க 5 மாசமா எழுந்து நிக்கிறோம்.